வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. தனுசு ராசி நேயர்களே, தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. ஒரே நேரத்தில் பணம், புகழ், சொத்து உச்சக்கட்டத்தை தொடப் போகிறீர்கள். அதாவது விருச்சிகம் ராசிக்கு அடுத்ததாக வரக்கூடிய தனுசு ராசி என்பது ஜோதிட சக்கரத்தின் 9வது ராசியாகும். இந்த ராசியின் அடையாளம் வில்லாளி. அம்பையும் வில்லையும் ஏந்தி வானத்தை நோக்கி குறிவைக்கும் வில்லாளி போலவே தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி விரைவாக நகர்வார்கள். இவர்களின் வாழ்க்கை எப்போதும் சாதாரணமாக இருக்காது. மாறாக அவர்கள் வாழ்வை ஒரு சாகசமாகவே மாற்றிக்கொள்வார்கள். அதேபோல் தனுசு ராசிக்காரர்கள் அறிவின் கடலில் மூழ்கியவர்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில், அதை பிறருக்கு பகிர்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். இவர்களின் பேச்சிலேயே ஒரு ஞானம் ஒளிரும். இவர்கள் பேசினால் புத்தகம் படித்ததற்கு சமம் என்று பலர் சொல்வார்கள். மேலும் இவர்களை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது. தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரமாக சிந்தித்து சுதந்திரமாக வாழ விரும்புவார்கள். பூனைக்கு பந்தல் கட்ட முடியாதது போலவே இவர்களையும் அடக்கி வைத்திருக்க முடியாது. அவர்களின் ஆன்மா பறக்கும் பறவையைப் போல எப்போதும் தூரத்தை குறிவைத்து செல்கிறது. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் உண்மையே பேசுவார்கள். அவர்களின் நெஞ்சில் வஞ்சகத்திற்கு இடமே இல்லை. சில நேரங்களில் இந்த நேர்மை கூர்மையான அம்பாகவே மாறி பிறரின் மனதை தொடலாம். ஆனால் அது கூட இவர்களின் நற்பண்பாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் போலியான முகமூடி அணிய மாட்டார்கள். அதிலும் முக்கியமாக இவர்கள் ஒரு இடத்தில் இருந்தாலே அனைவருக்கும் உதவி செய்யும் மனநிலை உருவாகும். யாரேனும் பிரச்சனையில் இருந்தால் தங்கள் சொந்த பிரச்சனையை மறந்து கூட பிறருக்காக நிற்பார்கள். தனுசு ராசிக்காரர்களின் கருணை ஒரு பெருங்கடலை போல அதை அளக்க முடியாது. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் புதிதாக ஏதாவது செய்ய விரும்புவார்கள். உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், புதிய அனுபவங்களை சேகரிக்க வேண்டும், எல்லைகளை தாண்டி சாதிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் வாழ்வின் குறிக்கோள். இவர்களுடன் பயணம் செய்தால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சாகசமாகவே மாறிவிடும். அதேபோல் இவர்கள் இருக்கும் இடத்தில் சோகம் நிலைக்காது. தனுசு ராசிக்காரர்களின் சிரிப்பு கான்டஜியஸ், அதாவது அவர்களை சுற்றி இருப்பவர்கள் கூட சிரிக்காமல் இருக்க முடியாது. வாழ்க்கையை மிக சிரமமாக எடுத்துக்கொள்ளாமல் எப்போதும் நகைச்சுவையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் பெரிய கனவுகளை காண்பார்கள். சிறிய விஷயங்களில் திருப்தி அடைவது இவர்களின் குணம் அல்ல. ஆகாயமே எல்லை என்பார்கள் அல்லவா? அதுபோல இவர்களின் கனவுகள் ஆகாயத்தை தொட்டவையாக இருக்கும். அதிலும் முக்கியமாக இவர்கள் பிறருடன் நட்பு கொண்டால் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். நண்பர்களுக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். தனுசு ராசிக்காரர் ஒருவரை நண்பராக கொண்டால் அவர்கள் வாழ்வில் தனிமை என்ற சொல்லே இருக்காது. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் வழிகாட்டும் போது அனைவரும் அவர்களின் பாதையை பின்பற்றுவார்கள். அவர்களின் ஆற்றல், அவர்களின் உற்சாகம், அவர்களின் வார்த்தைகள் அனைத்தும் பிறரை ஊக்குவிக்கும் சக்தியை கொண்டவை. இவர்களுடன் இருந்தால் யாருக்கும் தோல்வி என்ற வார்த்தை அருகில் வராது. குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் என்பது வானத்தை நோக்கி அம்பை ஏந்தும் வில்லாளி போல எப்போதும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி செல்லும் வல்லமையானவர்கள். இவர்களின் வாழ்க்கை ஒரு சாகசம். இவர்களின் மனம் ஒரு பெருங்கடல். இவர்களின் சிந்தனை ஒரு பிரபஞ்சம். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இனிவரும் மாதங்கள் நல்ல மாதமாகவே அமைய உள்ளது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கள் தெளிவு பிறக்கும். பயணம் செல்ல நேரிடலாம். அது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பணவரவும் இருக்கும். நீங்கள் முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் அதற்கான நல்ல நாள். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது அவசியம். பழைய கடன்கள் அடைபடும். புதிய கடன்கள் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுங்கள். நீங்கள் காதலில் இருந்தால் உங்கள் உறவு வலுப்படும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்புகளும் உள்ளது. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தினரின் ஆதரவு அதிகரிப்பதால் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். தட்சிணாமூர்த்தியை வணங்குவதன் மூலம் உங்கள் அறிவு மற்றும் ஞானம் பெருகும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குறிப்பாக 9வது வீட்டில் கேது இருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும். சிறிய கவனக்குறைவும் உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள் ஆகியவை ஏற்படலாம். இருந்தாலும் உங்களின் தன்னம்பிக்கையான செயல்களால் எதிர்வரும் தடைகள் அனைத்தையும் முறியடிப்பீர்கள்.
குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும். வருமானத்தில் தொடர்ச்சியாக அதிகரிப்புகள் ஏற்படும். செலவுகள் குறையும். உங்கள் வசதியை மேம்படுத்துவதற்காக சிறிது பணத்தை செலவழிப்பீர்கள். வரவுக்கும் செலவுக்கும் இடையில் சமநிலையை பராமரிக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்னரும் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து அதன் பின்னர் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நிதி சார்ந்த விஷயங்களில் உங்கள் சொந்த முடிவு சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். அதேபோல் குடும்ப உறவுகளில் இனிவரும் மாதங்கள் நல்லிணக்கம் ஏற்படும். வீட்டில் உள்ள அனைவரும் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பார்கள். இதன் காரணமாக குடும்பத்தினர் மத்தியில் மட்டுமில்லாமல் சமூகத்திலும் உங்கள் அந்தஸ்து உயரும். வீட்டில் உள்ள பெரியவர்களின் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளவும், பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடக்கவும், குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் நெருக்கம் ஏற்படும். இதன் காரணமான மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் தொழில் ரீதியாக சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். ஆனால் இத்தகைய பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லையென்றால் மன அழுத்தத்துடன் நிதி இழப்பையும் சந்திக்க நேரிடும். வாகன ஓட்டும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். சொந்தமாக தொழில் செய்து வருபவர்கள் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது பிற முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்பேண்டியது அவசியம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு இந்த மாதம் திடீர் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இலக்கில் கவனம் செலுத்தி விடாமுயற்சியுடன் உழைப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. தேவையற்ற விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணடிப்பவர்களிடம் விலகியே இருங்கள். ஓம் பிருகஸ்பதையே நமக என்ற மந்திரத்தை தினமும் 33 முறை உச்சரிக்க வேண்டும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மைகளை தரும். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது போன்றவை நேர்மறை பலன்களை தரும். ஏனென்றால் ஜோதிடத்தின்படி 4வது வீட்டை அடிப்படையாக கொண்டு மகிழ்ச்சி மதிப்பிடப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தின் 4வது வீட்டின் அதிபதி சாதகமாக இருந்தால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். மேலும் வீடு மற்றும் வாகன வசதிகளை அதிகரிப்பது, சொத்து குவிப்பு, சமூக அந்தஸ்து மற்றும் அதிகரிப்பு மற்றும் தாய்வழி வசதி ஆகியவை நிச்சயமாக ஏற்படும். தற்போது 4வது வீட்டின் அதிபதி ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் தனுசு ராசியினருக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் அத்தகைய யோகங்களின் முக்கிய அம்சங்களை அனுபவிப்பார்கள். ஏனென்றால் 4வது வீட்டின் அதிபதியான குரு 7வது வீட்டில் இருப்பதாலும் சனி 4வது வீட்டில் சஞ்சரிப்பதாலும் அதிக முயற்சி இல்லாமல் செல்வம் குவியும் வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். நல்ல அறிமுகங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இருக்காது. அழகான வீடு அமைய வாய்ப்புள்ளது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தாயின் தரப்பிலிருந்து சொத்துக்கள் வரும். வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். அதேபோல் தனுசு ராசியின் அடிப்படையில் சவாலான பணிகளை எடுத்து செய்வதில் வெற்றி காணும் தன்மை கொண்டவர்கள் தங்கள் குணத்திற்கு ஏற்ற வகையில் எண்ணற்ற சவால்களை சந்திப்பதோடு அதில் வெற்றியும் காண்பார்கள். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் நீடிக்கும். காதல் துணைவியின் ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கான உதவியாக இருக்கும். தன்னை சுற்றி இருப்பவர்களுடன் கனிவாக நடந்து கொள்வதோடு ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மேலும் தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கை பரஸ்பர புரிதலுடன் மகிழ்ச்சியாக இருக்கும். காதலுக்கு இடையே சிறு மனஸ்தாபங்களும் வந்து செல்லும். இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் விரைவில் முடியும் பிரச்சனைகளாகவே இருக்கும். உறவுக்கு உண்மையாக இருங்கள். உண்மையை மட்டும் பேசுங்கள். உங்கள் காதல் துணைவுடன் சிறிய பயணம் ஒன்றுக்கு நீங்கள் திட்டமிடலாம். உங்கள் திருமண விருப்பம் குறித்து விவாதிக்கலாம். காதல் துணைவியின் பெற்றோரையும் சந்தித்து அதற்கான அனுமதியும் பெறலாம். ஆக நீண்ட நாட்களாக காதல் உறவில் இருக்கும் நபர்கள் தங்கள் பெற்றோர் உதவியுடன் விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. திருமணம் முடிந்த நபர்கள் தங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். குறிப்பாக அண்டை வீட்டாருடன் காணப்படும் மனஸ்தாபங்களுக்கு முடிவு காண்பீர்கள். குடும்பத்தின் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதோடு வீட்டை அலங்கரிக்கும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி குவிப்பீர்கள். இதனிடையேதான் திருமணம் முடிந்த தனுசு ராசியினர் தங்கள் முன்னாள் காதல் உறவை சந்திக்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. முடிந்தளவுக்கு இந்த சந்திப்பை தவிர்த்திடுங்கள். விலகி செல்லுங்கள். முன்னாள் காதல் உறவு தற்போது மகிழ்ச்சியாக செல்லும் மன வாழ்க்கையை பாதிக்கலாம். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருங்கள். சக ஊழியர்களுடன் இணக்கமாக பழக முயற்சி செய்யுங்கள். பணியிடங்களில் ஏற்றம் காணும் வாய்ப்புகளும் கிடைக்கும். நண்பர்கள் உதவியுடன் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி கொள்ள வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். குறிப்பாக பெரிய தொகையை கைமாற்ற வேண்டும். அறிமுகமில்லா நபர்களுடன் புதிய ஒப்பந்தங்களை முடிப்பது கூடாது. எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம்.
கூட்டாண்மையில் தொழில் செய்யும் நபர்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வழிகள் சில பெறுவார்கள். இந்த வாய்ப்புகளை சரியான வழியில் பயன்படுத்திக் கொள்வதே நல்ல மாற்றம் காணலாம். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களே, யோகாதிபதி பாக்கியாதிபதியாக சூரியன் 10ஆம் இடத்தில் வலிமையாக வந்து உட்கார்ந்திருக்கும் நேரத்தில் புரட்டாசி மாதம் பிறந்துள்ளதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அமோகமாகவே இருக்கும். பெரிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். பெரிய பதவியில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். எங்கே சென்றாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். புதன் உச்சம் பெற்றிருப்பதால் திடீர் பணவரவும் உண்டாகும். வீடு மனை வாங்குவது விற்பது அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். தந்தையின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று காட்டும் யோகம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க பயணம் செய்வதால் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு மீண்டும் திருமண பேச்சுவார்த்தை நடத்தும் யோகம் உண்டாகும். மகனுக்கு திருமணம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பொருத்தமான மணமகள் கிடைக்கும். ஜாதகம் அமையும் வாய்ப்புகள் ஏற்படும். செவ்வாய் உங்களுக்கு ஆதரவாக லாபஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய சொத்துக்கள் அமையும் வாய்ப்புகளும் உள்ளது. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் நன்றாக இருக்கும். புதிய ஏஜென்சி எடுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோக வகையில் நல்ல பெயர் கிடைக்கும். உத்தியோகஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. செவ்வாய் வலுத்து அமர்ந்திருப்பதால் விலை உயர்ந்த தங்கம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உள்ளது. இந்த மாதம் நிம்மதியை தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி தரும். வாய் பேச முடியாதவர்களுக்கு உதவுவது, உலர் திராட்சை தானமாக கொடுப்பது உங்களுக்கு நன்மைகளை தரும். அடுத்ததாக ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க போகிறது. ஏனென்றால் சூரியனும் புதனும் இணைந்து இந்த மாதங்களில் கன்னி ராசியில் அமர்கின்றனர். சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். சனி வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது. குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர். புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதங்களில் பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது. சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மைகளை தரும். இந்த மாதங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். அதாவது தனுசு ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலையை விட்டு விடாமல் இருப்பது மிக மிக நல்லது. குரு பார்வையில் இருக்கும் வரை உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பிரச்சனைகள் தீரும் காலகட்டமாகவே இருக்கிறது. தேவையில்லாத அதீத பயம் இருக்கும். ஆனால் அது ஒரு பாதிப்பும் நடக்காது. தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கின்றனர். சனி வக்கர பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய மேலதிகாரி டாக்ஸிக்கான நபராக இருப்பார். சனி வக்கர பார்வையில் இருப்பதால் வன்மத்தின் அடி வாங்கும் நிலை உண்டாகும். வேலையில் பயங்கரமான டார்ச்சர்களை அனுபவிப்பீர்கள். கால் தொடையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாமியார் தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரும் தன்மை உண்டு. பாகிஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருப்பதால் உடலில் அமிலத்தன்மை உண்டாகும். இரத்தத்தில் சர்க்கரை பாதிப்பு குறை சர்க்கரை வண்டி வாகனங்களில் பழுது கிட்னியில் கல் சிறுநீரக பிரச்சனை போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஒரு மாதம் தனுசு ராசியினர் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அதேபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ராசி இலக்கணத்திற்கே குரு பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு வராது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. 2026 ஜூன் மாதம் வரை அற்புதமான காலகட்டமாகவே இருக்க போகிறது. அதற்கு பிறகுதான் சனி உங்களுக்கு ஆடப்போகிறது. குரு வக்கரமாகும் போது கோடீஸ்வர யோகம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. 2 கிரக சேர்க்கைகள் இந்த மாதங்களில் நன்றாக இல்லை என்பதால் சிறிது கவனமாக இருப்பது நல்லது. ரங்கநாதர் தாயாரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சந்தோஷம் பொருளாதாரம் ரீதியாக 80% நன்றாக உள்ளது. முன்னேற்றம் பெறும் யோகம் உண்டாகும். சுக்கிரன் கேது இணைவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக செல்வது நல்லது. அதாவது நேர்மை என்பது ஒரு உயர்ந்த குணமாகும். ஆனால் அனைவராலும் எப்போதும் கடைபிடிக்க முடியாத பண்பாகும். சில சமயங்களில் உண்மை காயங்களை ஏற்படுத்தலாம்.
மோதல்களை உருவாக்கலாம். ஆனால் அதற்கும் மரியாதை மற்றும் முக்கியத்துவம் அதிகம். அதேபோல் குரு பகவான் ஆளும் தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படையான மற்றும் நேரடியான இயல்புடையவர்கள். உண்மை விளம்பிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சாத்திய விளைவுகளை பொருட்படுத்தாமல் தங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படுத்த பயப்பட மாட்டார்கள். நேர்மையை உயர்ந்த பண்பாக கருதி பெருமை அடைகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை அதிகளவில் அனுபவிக்கும் காலகட்டமாகவே இருக்க போகிறது. இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும், மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலையிலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். முதுகு, கழுத்து, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதீத எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குருவின் பார்வை இருப்பதால் திடீர் இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார இடமாற்றம், படிப்பு இடமாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலதிகாரிகள் விஷயங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கனிவான வார்த்தைகளை பயன்படுத்தி அலுவலகத்தில் இணக்கமாக செல்வது நன்மை பயக்கும். கோபப்படாமல் இருப்பது மிக மிக முக்கியம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே நீங்கும். தொழில் ஏற்றம், உத்தியோக ஏற்றம், வியாபார ஏற்றம், படிப்பு ஏற்றம் போன்றவை உண்டாகும். நீண்ட மாதங்களாக இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாகவே நீங்கப் போகிறது. இரத்த பந்த உறவுகளிடத்தில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புதன்கிழமைகளில் தேவி வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயங்களில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளின் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் அமைப்பு உள்ளது. உத்தரவாதத்துடன் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து இருந்து வந்த பாதிப்புகள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது காலகட்டமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் பேச்சில் இனிமைகளையும் கடைபிடிப்பது நல்லது. புதன்கிழமைகளில் தேவிகளை வழிபாடு செய்வது, அம்பாள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் தனுசு ராசி லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார். பெயர் கெடுதல் போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள். குழந்தைகளுக்காக தேவையில்லாத செலவுகள் செய்திருப்பீர்கள். குழந்தைகள் தீய விஷயத்தை செய்வது, தேவையில்லாத நட்பு, தர்மத்திற்கு மீறி பல காரியங்களை செய்வது, தண்டனைகளிலிருந்து அவர்கள் தப்ப வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இனி அது போன்ற நிலைமையெல்லாம் பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். இழந்த பெயரை மீட்டெடுப்பீர்கள். எதிர்பாராத பதவி உயர்வு, இடமாற்றம் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திற்கு குரு போவதால் எதிர்பாராத குழந்தை பாக்கியம், எதிர்பாராத பதவி உயர்வு போன்றவை உண்டாகும். கடவுள் மேல் அலாதி பக்தி, அன்பு உண்டாகும். அமானுஷ்ய சக்திகளை உணர்வது போன்ற தன்மைகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. எடுத்த காரியங்களில் வெற்றியை காணும் யோகம் உண்டாகும். பணவரவு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நடக்கும் பிராப்தம் உண்டு. அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது. எடுக்கும் முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70% நன்றாகவே இருக்கப் போகிறது. என்ன விஷயம் தலைக்கு மேல் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை, தைரியத்துடன் இருப்பது மிக மிக நல்லது. அற்புதமான காலகட்டமாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். விநாயகப் பெருமானை மனதார வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு விரைவில் தரும். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உத்தியோகம், தொழிலில் அற்புதமான ஏற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு உள்ளிட்டவை கிடைக்கப் போகிறது. கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம், தொழில், கல்வியில் இதுநாள் வரை இருந்த தடைகள் விலகும். நினைத்தபடியான உயர்கல்வியும் அமையப் போகிறது. தொழிலில் உயர்வு இருக்கும். பங்குச்சந்தை, நிலம் சார்ந்த முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. தொழிலூடத்தில் இருந்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் அமைப்புகள் மாறுவதால் இழுபடியாக இருந்த காரியங்கள் நிறைவேறப் போகிறது. உங்களின் வாக்குஸ்தானம் பலமடைகிறது. சமூகத்தில் உங்களின் வாக்குறுதிக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உங்களின் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும். இரத்த பந்த உறவுகளிடம் இருந்த மனவசங்கள், சஞ்சலங்கள் நீங்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கப் போகிறது. நீண்ட காலமாகவே திட்டமிட்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வீர்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டு. மனதில் கவலைகள் நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கப் போகிறது. சுபகாரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தாய் தந்தை வழி உறவுகளால் அதிக ஆதாயம் பெறுவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சொந்த வீடு, நிலம், வண்டி, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. நீண்ட காலமாக திட்டமிட்டு வரும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அமோகமாக இருக்கிறது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகை மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தும். திடீர் அதிர்ஷ்டத்தால் திக்கு முக்காடுவீர்கள். பொருளாதாரம் சீராகவே இருக்கும்.
மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களின் திறமையால் அதை எளிதாக சமாளிப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் மோதல் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். கடன் சுமை குறையும். உத்தியோகம் தொழில் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு பல மடங்கு உயரும். உங்கள் வீட்டு அருகில் உள்ள பெருமாள் கோவில் சென்று வழிபடுவது கூடுதல் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதேபோல் ஜோதிடத்தின் படி மேசம் சிம்மம் மற்றும் தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த தைரியம் மற்றும் மன உறுதி கொண்டவர்கள். வாழ்க்கையில் வரும் சவால்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு அஞ்சாமல் அவற்றை நேருக்கு நேரு சந்தித்து வெற்றி காண்கிறார்கள். வாழ்க்கை எப்போதும் சீராக போவதில்லை. சவால்கள் தடைகள் எதிர்ப்புகள் இவையெல்லாம் மனிதர்களை சோதனை செய்கின்றன. சிலர் இந்த சவால்களை சந்தித்து பயந்து முன்னேறி விடுவார்கள். சிலர் உறுதியான மனப்பாங்குடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள். ஜோதிட படிப்பினைகளில் மேசம் சிம்மம் மற்றும் தனுசு ராசி மக்கள் தைரியம் மற்றும் மன உறுதியால் பிரபலமானவர்கள். அவர்கள் எந்த சிக்கலும் எந்த பெரிய பாதிப்பும் அவர்களை அசர செய்ய முடியாது. குறிப்பாக கண்ணுக்கே காட்சி தரும் ஆற்றலுடன் வெற்றிக்கான ஆசையுடன் வருகிறார்கள். அவர்கள் தனக்கே இல்லாமல் குடும்பம் நண்பர்கள் மற்றும் வேலை வாழ்க்கையில் கூட தைரியமாக செயல்படுகிறார்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத தடைகள் வந்தால் அதை நேருக்கு நேர் சந்தித்து முடிவுக்கு கொண்டு வரும் செல்லும் திறனை பெற்றவர்கள். எடுத்துக்காட்டாக ஒரு தனுசு ராசிக்கார மாணவர் கடுமையான தேர்வில் தோல்வியடைந்தாலும் அவர் விரைவில் புதிய முயற்சியுடன் அதிக உழைப்புடன் முன்னேறுவார். இவர்களின் மன உறுதி ஒரே நோக்கத்தை நோக்கி தழுவி செயல்படும் தன்மை அவர்களை பிற ராசிகளிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனத்துடனும் அனுபவத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்க்கும் திறனாலும் புகழ் பெற்றவர்கள். ஆனால் முக்கியமான நேரங்களில் அவர்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் நிலைக்கிறார்கள். ஒரு தனுசு ராசி தொழிலாளி கடுமையான திட்டத்தை முன்னெடுத்து எதிரிகளை சந்தித்தாலும் அசராமல் முடித்து விடுவார். வாழ்க்கையில் எதிர்வினைகள் வந்தாலும் மன உறுதியுடன் முன்னேறுவார்கள். இவர்களின் நம்பிக்கை மற்றும் துணிச்சல் பெரும் முன்னேற்றங்களுக்கும் சாதனைகளுக்கும் வழிவகுக்கிறது. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.